வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் டேர்ம் 1 ஃபுல் கொஸ்டின்ஸுமே கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவுதல் வேண்டும். கூற்று 2, கண்களில் எரிச்சல் வந்தால் கைகளால் கண்களை கசக்குதல் வேண்டும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கூற்று 1 மட்டும்தான் சரி. கண்களில் எரிச்சல் வந்தால் சுத்தமான குளிர்ந்த நீரில் கண்களை கழுவுதல் வேண்டும் சரி. ஆனால் கண்ணை கசக்கலாம் கூடாது எரிச்சல் வந்தால் கூட. ஸோ அப்போ கூற்று 1 மட்டும்தான் சரி. கணினிகள் முன் அமர்ந்து நீண்ட நேரம் பணியாற்றுபவர்களுக்கு டிஜிட்டல் கண் சிரமம் என்ற ஒரு குறைபாடு பொதுவாக ஏற்படுகிறது. இந்த குறைபாட்டின் விளைவு என்ன? அனைத்துமே, அதாவது கண்கள் உலர்ந்து போதல், கண் சிரமப்படுதல், மங்கிய பார்வை மற்றும் தலைவலி, இது எல்லாமே டிஜிட்டல் கண் சிரமம் அப்படிங்கிற குறைபாடு வந்தால் தோன்றக்கூடியது தான். தேசிய குடற்புழு நீக்க தினம் பிப்ரவரி 10. உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் டேஷாம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம் ஆண்டுதோறும் ஏப்ரல் 7ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. ஜூன் 5 எல்லாருக்கும் தெரியும், சுற்றுச்சூழல் தினம். பூவந்தி மரத்தின் பழத்தில் டேஷ் என்ற வேதிப்பொருள் உள்ளதால் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. சப்போனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கிறதுனால தான் இது சோப்பிற்கு மாற்றாக பயன்படுத்தப்படுகிறது. டேஷ் அளவானது டெசிபல் என்ற அலகால் அளக்கப்படுகிறது. ஒலி. ஒலி அப்படிங்கிறது இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு. இந்த லீ சவுண்டுக்கு, இது லைட்டுக்கு. பட் டெசிபல் அப்படிங்கிற அலகால் அளக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு தான் இந்த ஒலி. சிறார் உதவி எண் எது? (1098). இதுதான் சிறார் உதவி எண். ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவே அதன் டேஷ் எனப்படும். நிறை. ஒரு பொருளில் காணப்படும் துகள்களின் அளவுக்கு நிறை அப்படின்னு பேர். பின்வருவனவற்றை ஆராய்க. எது சரி? வெப்பநிலை மாறும்பொழுது பருப்பொருள்களின் நிலைகளும் மாறும். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் திரவமாகவும் திரவப்பொருள் வாயுவாகவும் மாறுகிறது. அதே போல குளிர்விக்கும் போது வாயு திரவமாகவும் திரவம் திடப்பொருளாகவும் மாறுகிறது. இது எல்லாமே சரி, அனைத்தும் சரி. இதில் திரவ பொருளை வெப்பப்படுத்தும் போது வாயுவாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். ஆவியாதல். ஸோ நம்ம தண்ணியை ஹீட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறும்? அது வாயுவாக தான் மாறும். அது ஆவியாதல். திரவ பொருளை குளிர்விக்கும் போது அது திடப்பொருளாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். உறைதல்.
இப்போ தண்ணியை வந்து நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திடப்பொருளாக மாறுதுல்ல, அப்போ தான் ஐஸ் கட்டியாக உறையுது. இதுதான் உறைதல். வாயு நிலையிலுள்ள பொருளை குளிர்விக்கும் போது அது திரவமாக மாறும் நிகழ்வு டேஷ் எனப்படும். அதுக்கு பேர் வந்து சுருங்குதல். திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாக மாறும் செயல் டேஷ் எனப்படும். உருகுதல். பின்வருவனவற்றுள் எதில் திரவம் திடப்பொருளாக மாறும்? உறையும் வரை குளிர்வித்தல். ஒரு பொருளானது ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வதை டேஷ் என்கிறோம். இயக்கம். ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருதுன்னா அதுக்கு பேர் வந்து இயக்கம். ஒரு பொருளின் இடத்தை மாற்றவோ அல்லது நகரும் பொருளை நிறுத்தவோ அல்லது அப்பொருளின் உருவத்தை மாற்றி அமைக்கவோ செய்யப்படக்கூடிய தள்ளும் அல்லது இழுக்கும் செயலே டேஷ் எனப்படும். விசை எனப்படும். டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் தமிழ் லாங்குவேஜ் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் சைக்காலஜி கொஸ்டின்ஸ் எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறாங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. 9943880805 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் மீது மேலும் விசை கொடுக்கப்படும் போது அப்பொருளின் வேகம் டேஷ். அதிகரிக்கிறது. இப்போ சைக்கிள் போயிட்டே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பின்னாலேருந்து தந்தீங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் போகும். அப்போ இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட இது மேலும் விசை கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த பொருளோட வேகம் வந்து அதிகரிக்கும். தூசு உறிஞ்சி எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? வேக்யூம் கிளீனர் இருக்கு இல்லையா, அது எந்த விசையின் அடிப்படையில் செயல்படுகிறது? தொடா விசை. பின்வருவனவற்றுள் எந்திர விசைக்கு எடுத்துக்காட்டு எது? ஆ மற்றும் ஆ. அதாவது மிக்சியை கொண்டு பொருள்களை அரைத்தல், மண் வெட்டும் இயந்திரத்தை கொண்டு குழி தோண்டுதல், இதெல்லாம் வந்து எந்திர விசைக்கு எடுத்துக்காட்டு. கண்டிப்பாக அந்த விசை வந்து அங்கேருந்து தான் வருது. மரத்திலிருந்து பழம் கீழே விழ காரணம் எந்த விசை? புவியீர்ப்பு விசை. இது ரொம்ப பேசிக், எல்லாருக்குமே தெரியும். மரத்துலேருந்து கீழே விழுது அப்படின்னா புவியீர்ப்பு விசை. உடல் உறுப்புகளின் இயக்கத்தால் நடைபெறும் விசை. இது வந்து தசை நார் விசை. உடல் உறுப்புகள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் இங்கே எந்திர, காந்த, உராய்வு இதெல்லாம் வராது. தசை நார் விசை. இட்லி தயாரிக்க தேவைப்படும் பொருள் என்ன? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், அனைத்துமே உண்டு. அரிசி, வெந்தயம், உளுந்து. வெந்தயமும் உண்டு தான் இட்லிக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அனைத்தும் உண்டு இந்த கேள்விக்கு விடை. நீராவியால் சமைத்த உணவானது எந்த வைட்டமினை தக்க வைத்துக் கொள்கிறது? ஆ மற்றும் ஆ. அதாவது வைட்டமின் சி, வைட்டமின் இ, இது ரெண்டையுமே வந்து தக்க வைத்துக் கொள்ளும். அழுத்த சமையற்கலன் பற்றிய நன்மைகளை ஆராய்க. எது சரி?
அழுத்த சமையற்கலன் உணவு தயாரிக்கும் நேரத்தை குறைக்கிறது. அழுத்த சமையற்கலன் அப்படின்னா குக்கரிங்க. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து ஆற்றலை சேமிக்கிறது. அழுத்த சமையற்கலன் சாதாரண பாத்திரங்கள் சமைப்பதை விட 4 மடங்கு வேகமாக உணவை சமைக்கிறது. ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான். வெப்பநிலையை அளக்க உதவும் கருவிக்கு டேஷ் என்று பெயர். வெப்பமானி. இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. லவங்க மொட்டு. லவங்க மொட்டு எல்லாருக்கும் தெரியும். இந்த பல்வலியை நீக்குவது. பல்வலி எடுத்தாலே லவங்க மொட்டு வச்சுப்பாங்க. பூண்டு. பூண்டு வந்து ஏழைகளோட உயிர் எதிர்ப்பொருள். அப்புறம் மஞ்சள். மஞ்சள் வந்து இந்த காயத்துக்கெல்லாம் மேலே கட்டுவாங்க. அது கிருமி நாசினி. பெருங்காயம் செரிமானத்தை அதிகரிக்க பயன்படுகிறது. நீரின் கொதிநிலை டேஷ் செல்சியஸ். ஸோ இது ஒரு காமன் கொஸ்டின். 100 டிகிரி செல்சியஸில் வந்து நீர் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். பின்வருவனவற்றை ஆராய்க. எது சரி? உடலுக்கு தேவையான ஆற்றலை கார்போஹைட்ரேட்டுகள் அளிக்கின்றன. நம் உடல் திசுக்களின் வளர்ச்சி, கட்டுமானம் மற்றும் புதுப்பித்தலில் புரதம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கொழுப்புகள் உடலின் ஆற்றலை சேமிப்பையாக செயல்படுகின்றன. ஸோ இந்த கேள்வி பொறுத்த வரைக்கும் எல்லாமே சரிதான். இது ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க. இதை பற்றிய கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து கார்போஹைட்ரேட் தான் கொடுக்கும். திசுக்களோட வளர்ச்சி, கட்டுமானம்னாலே புரதம் தான். கொழுப்புகள் வந்து உடலோட ஆற்றலை சேமிப்பையாகவும் இருக்குது. அதுவும் கரெக்டு தான். பின்வரும் உணவுப் பொருட்களில் அடங்கியுள்ள ஊட்டச்சத்துக்களை பொறுத்துக. ஸோ இதுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு. சாதம்னா மேக்ஸிமம் இந்த அரிசியில் தானே செய்கிறோம். அது வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் என்ன இருக்குன்னா கொழுப்பு இருக்குது. கேரட் வந்து வைட்டமின். முட்டை புரதம். உடம்பு முடியாதவங்களுக்குலாம் அதிகமாக முட்டை தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ புரதம் வந்து அதில் அதிகமாக இருக்கிறதுனால. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. தாது உப்புக்கள் நம் உடலில் இரத்தம், எலும்பு, பல் போன்றவற்றின் உருவாக்கத்தில் உதவி புரிகின்றன. கூற்று 2. அத்தி, பூண்டு மற்றும் ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம் போன்றவற்றில் தாது உப்புக்கள் அடங்கியுள்ளன. ஸோ இதில் ரெண்டுமே சரிதான். தாது உப்புக்கள் பொறுத்த வரைக்கும் நம் உடலில் ரத்தம், எலும்பு, பல் போன்றவற்றின் உருவாக்கத்துக்கு மினரல் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே ஸோ உருவாக்கத்துக்கு அதிகமாக உதவி புரியுது. அத்தி, பூண்டு, ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாது உப்புகள் அடங்கியுள்ளன. சரிதான். இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா, படிக்கிறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க.